1945ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார் முடிவடைந்தது. அப்போது ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய கல்லூரி படிப்பு முடிவடைந்தது. இப்போது ஸ்பெயின் உள்நாட்டு போர் முடிவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக போட்டுலாம். ஸ்பெயின் அமெரிக்கா உள்நாட்டு போர் எப்படி முடிவடைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். எப்படி இந்த போர் முடிவுக்கு வந்துச்சு, அமெரிக்கா முடிவு கொண்டு வந்துச்சா, லத்தீன் அமெரிக்க நாடு சப்போர்ட் பண்ணுச்சா, இல்லை ஃபிடல் காஸ்ட்ரோ அப்பா முடிவு கொண்டு வந்தாலும் ஃபிடல் காஸ்ட்ரோ என்ட்ரு ஆவாருன்னு பார்த்தா யாருமே இந்த 4 சக்திகள் யாருமே வரவே இல்லை. இது மிகப்பெரிய ஒரு மைனஸாக. ஓகே, அந்த உள்நாட்டு போர் எப்படி முடிவடைந்துன்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போட்டுறேன். இப்போது இந்த உள்நாட்டு போர் முடிவடைந்த உடனே கம்யூனிஸ்ட்டை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, கம்யூனிஸ்ட்டை பார்த்து எல்லாம் விலகுறாங்க. ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட்டை பார்த்து ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க, கம்யூனிஸ்ட்டை பார்த்து ஏன் விலகுறாங்கன்னு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுது. ஸோ நம்மளே ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது. இந்த போரை முடிவு கொண்டது கம்யூனிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிசம் எங்கேருந்து வந்தது, அப்படி ரஷ்யாவிலேருந்து வந்துச்சா அப்படின்ற விளக்கமும் கிடையாது. ஓகே, இப்போது 1945 ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் ஹவானா பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்லூரி படிக்கிறதுக்கு போகிறார்.